ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவனோடு ஐக்கியம். 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்க சித்தம் கொண்டார். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவன் மனுஷனுக்குள் தம்முடைய ஆவியை வைத்ததினால் நாம் தேவனோடு கூட நமது ஆவியிலே உறவாடி மகிழ முடிகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளம் தேவனோடு ஐக்கியம் கொள்ள ஏங்குகிறது. ஒரு மிருகத்தோடு ஐக்கியம் கொள்ள ஒருபோதும் நாம் விரும்புவதில்லை. ஏனென்றால் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் வேறு. மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மற்ற ஜீவ ஜந்துக்கள் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் வேறு. ஒவ்வொரு மிருக இனமும் அதனதன் இனத்தோடு மட்டுமே ஐக்கியம் கொள்ளுகின்றன. ஆனால் நாமோ தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால், நமக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடியினால் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது அந்த ஐக்கியத்தை ஏங்கி எதிர்பார்த்தார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று 42ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களில் சொல்கிறார். ஆம், உள்ளம் ஏங்குகிறது, ஆவி ஏங்குகிறது. தேவனோடு கூட நம்முடைய சரீரத்தினால் ஐக்கியம் கொள்வது கூடாத காரியம். நம்முடைய அறிவின்படியும் ஐக்கியம் கொள்ள இயலாது. அதே நேரத்தில் நாம் நம்முடைய ஆவியினாலே அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவியானது தேவனோடு கூட இணைகிறது. நம்முடைய ஆவியிலே அவரோடு கூட உறவாடுகிறோம். இயேசு சொன்னார், யோவான் 4:24, தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உலகத்தில் பாவம் பிரவேசித்து மனுஷனுடைய இருதயம் கரைப்பட்டபடியினாலே ஆவிக்குரிய ஐக்கியம் தடைபட்டது. ஆனாலும் கர்த்தர் மனுஷனோடு இன்னும் உறவாட விரும்பி பாவங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தியதுடன் பரிசுத்த ஆவியையும் ஊற்றி கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறபடினாலே நாம் கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்கி ஜீவிக்க முடிகிறது. வேதம் சொல்கிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு எங்கள் தேவன் ஆவியாய் இருக்கிறார். எங்களுக்குள்ளே ஆவியை அவர் வைத்திருக்கிறார். எங்கள் ஆவி கர்த்தரில் களிகூறும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுவோம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரியுங்கள். தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை என்றென்றும் காத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 19, 20 மற்றும் 21ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 8ஆம் அதிகாரம் 1
27 வசனம் முடிய. அன்புக்குரிய அந்தனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுங்கள், உறவாடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.